Hello friends, நான் உங்கள் ஏராஜ். Welcome back to another video. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஸ்பீக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாக்கெட் ஸ்பீக்கரோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா boAt 190F. சோ இது வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இரண்டாவது பாக்கெட் ஸ்பீக்கருக்கான வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பாக்கெட் ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அது என்ன ஸ்பீக்கர் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பிராண்டோட Zest 5 வால் ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு டிவைஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். டிசைன் வைஸ்லயும் சரி, செட்டிங்ஸ் வைஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, எல்லாமே சேம் டு சேம் தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதோட ரிவ்யூ அப்புறம் இந்த ரெண்டு ஸ்பீக்கரோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு 999 வந்து கிடைக்குது. இது ரெண்டுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அங்கேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ப்ரைஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிசைன் வைஸ் பார்க்கலாம். டிசைன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டு சேம் தான். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ஷீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ்லையுமே பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, எக்ஸாக்டாக சேம் டு சேம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாட் வந்து நமக்கு டைப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த சைஸில் நாட் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் இந்த நாய்ஸில் வந்து அதை பண்ண முடியாது. அதுதான் இது ரெண்டுத்தில் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இங்கே டாப்பில் வந்து நமக்கு ஃபேப்ரிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கேயே நமக்கு 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டனுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற பட்டன். ஏன்னா பாஸ் ப்ளே, அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாங்கோட நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போகிற அந்த 3 பட்டனுமே இங்கேயே கொடுத்துருக்கறனால நம்மளால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இதுவே நாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் லோகோ தான் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கொடுத்தனால நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. பிகாஸ் இப்படி ஸ்பீக்கர் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்காம வந்து இப்படி டச் பண்ண முடியல. நம்ம எந்த பட்டன் எங்கே இருக்குன்றதை தேடிட்டு போய் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட். பட் இதில் அதை சூப்பராக வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படியே பார்த்தோன்னே தெரியும். ஜஸ்ட் இப்படியே நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த டிசைன் வைஸில் இது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் தென் மற்றபடி டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸியாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை விட இது ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. மற்றபடி டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, எக்ஸாக்டாக சேம் டு சேம் தான். ஃபர்ஸ்ட் நான் இந்த போட்டோட ஒரு ஓவரி வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். மேலே வந்து நமக்கு போட்டோட பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வால்யூம் ரெடியூஸ், அப்புறம் ப்ரீவியஸ் சாங், பாஸ் ப்ளே, அப்புறம் கால் பிக் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இது வால்யூம் இன்க்ரீஸ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சாங் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கேப் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்ஸ், இன்னொன்று வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மோட், இன்னொன்று வந்துட்டு பவர் பட்டன். அப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட ஓவர் வியூன்னு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இதோட டிசைன் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் ரெண்டுமே வந்துட்டு 5 வாட் ஸ்பீக்கர் தான். ஸோ இது வந்து 5 வாட்ஸ் அவுட்புட். அப்புறம் இதோட டிரைவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 mm சிங்கிள் டிரைவ். ஏன்னா இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்டீரியோ மோடில் வந்து ஒர்க் ஆகும். ஸ்டீரியோ மோடில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் TWS ஃபீச்சர் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லேயும் வந்துட்டு TWS வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் TWS இருக்குது. இதே மாதிரி இன்னொரு 190F மாடல் உங்ககிட்ட இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து 2 ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், வயர்லெஸ் ஸ்பீக்கராக. ஸோ இதில் வந்துட்டு TWS கம் ஸ்டீரியோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ ஒரு ரூம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPX7. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். இதுலேயும் வந்து IPX7 இருக்குது, இதுலேயும் வந்து TWS இருக்குது. எல்லாமே சேம் டு சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து இது ரெண்டுத்துக்குமே 1 year வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் இல்லை சிரி எது வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் வந்து கால் பேசிக்க முடியும். கால் பிக் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, பேசி பார்க்கலாம். நான் கால் பேசி பார்த்தா எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் இருந்தது. பிகாஸ் இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீக்கர் மூலிமா தான் கால் பேசினேன். எனக்கு வந்து ஓரளவு நல்லாவே கேட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேட்டரி. இதில் வந்து பேட்டரியோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 800 mAh தான். பட் உங்களுக்கு 4 hours பேக்கப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன ஃபுல்லாக 4 hours யூஸ் பண்ணி பார்க்கல, அதுக்கு டைம் கிடைக்கல. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், இல்லை வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இவங்க சொல்கிற கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல் சார்ஜுக்கு வந்து 2 hours ஆகுது. அது ஒன்று நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபுல் சார்ஜ் வந்து 2 hours. ஸோ இந்த பேக்கப் டைம் வந்து 4 hours வருது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிறத தாண்டி இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே எக்ஸாக்டாக சேம் டு சேம். ஜஸ்ட் டிசைன் மட்டும்தான் வேறு, மற்றபடி குவாலிட்டிலேருந்து எல்லாமே
சேம், பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, சில்லிங்ஸோட நல்லா இருக்குது. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் எஃபெக்ட் இருக்குது. சீரியஸாக சொல்கிறாங்க, இது வந்து நான் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதில் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனேன்னா இது வந்து நான் சாங்ஸ் கேட்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இது வந்து நான் மூவிஸ் பார்க்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இது ரெண்டுமே எக்ஸாக்டாக சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்தாலும் சவுண்டில் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதோட தான் போவேன். பிகாஸ் படம் பார்க்குறதுக்கு இது சூப்பராக இருக்குது அண்ட் சாங் கேட்குறதுக்கு இது ஓகே. ரெண்டுத்தோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இதை விட லவுடராக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் ட்ராபேக்காக நமக்கு ஃபீல் ஆகுதோ அது இதில் நமக்கு இருக்குது. பிகாஸ் இதில் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, பட் இது சவுண்டு சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் எது ட்ராபேக்காக இருக்கோ அது இதில் எனக்கு அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேஸ் கொஞ்சம் கம்மி, பட் இதில் பேஸ் அதிகம். ஸோ இது ரெண்டுத்தில் நான் எதில் போவேன், ஐ மீன் இது ரெண்டுத்தை கொடுத்துட்டு நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணுவேன். பட் உங்கள் விருப்பம் என்ன அப்படின்றத நீங்களே இதோட சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட சவுண்ட் சாம்பிளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Ever since I got bit by that spider, I've only had 1 week where my life has felt normal. That was when you found out. When you botched that spell where you wanted everyone to forget the Peter Parker Spider-Man, we started getting some visitors. From every universe. Hello, Peter. You're not Peter Parker. I'm sorry, what was your name again? Dr. Otto Octavius. Wait, no, seriously, what's your actual name? There are others out there. We need to send them back. So, Scooby-Doo this crap. You know, all this is kind of your mess. I know a couple of magic words myself, starting with the word please. Please, Scooby-Doo this crap. You're flying out into the darkness to fight ghosts. What do you mean? They all die fighting Spider-Man. வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் எது வாங்குவீங்க அப்படின்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.